டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் தரமாக பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் தான். இடியாப்பம் சிம்பிளாக இருந்தாலும் அதை செய்யும்போது நிறைய பேருக்கு ஒவ்வொரு விதமான டவுட்ஸ் வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதையெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான இடியாப்பம் செஞ்சுருக்கிறோம். அது கூடவே ஒரு 10 நிமிட வெஜ்ஜு குருமா செஞ்சுருக்கிறோம். இந்த வெஜ்ஜு குருமா வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போட்டுருவோம். இப்போ புசு புசுன்னு ஒரு பஞ்சு மாதிரி இந்த இடியாப்பத்தை எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா இடியாப்பம். அந்த இடியாப்பத்துக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசி மாவு, சாதாரண பச்சரிசி மாவு, பாக்கெட் மாவு தான் எடுத்திருக்கோம். வறுக்காத மாவு மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்திருக்கோம். இது நீங்கள் இடியாப்ப மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சாதாரணமாக பச்சரிசி மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப நேரம் ஆனால் சாஃப்ட்னஸ் இல்லை, அது செய்யும் போது நல்லா கொஞ்சம் சாஃப்டா இருக்கு, கொஞ்சம் ஆறிச்சுன்னா நமக்கு ரஃபா இருக்கு அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட். அதனால இப்போ அந்த ரொம்ப நேரமா நம்ம இடியாப்பம் சாஃப்டாவே இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தான் நிறைய டிப்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ இந்த பவுல்ல 2 கப்பு அரிசி மாவு சேர்த்தாச்சு. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தூள் உப்பு, ரொம்பவும் போட்டுற வேண்டாம். இப்போ அந்த மாவோட உப்பை போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம மாவுல உப்பை போட்டு கலந்தாச்சு. கலந்துட்டு தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூனு நல்லா செக்கெண்ணெயை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனு தேங்காய் எண்ணெய். இப்போ நம்ம ஒரு தடவை அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. மாவு நல்லா தேங்காய் எண்ணெயில் எல்லாம் பக்கம் போடுற மாதிரி பிசைஞ்சு கொடுங்க. எதுக்காக நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம பிசைகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த புளியும் போது நமக்கு அந்த ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு, தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சாச்சு. இங்கே நம்ம தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பால் மெஷர்மெண்ட்டில் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். அந்த 1 கப்பு தேங்காய் பாலை நம்ம உள்ளே ஊற்றி பிசைஞ்சிக்கிடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி பிசையும் போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். சேர்த்து இப்போ தேங்காய் பாலை சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ தேங்காய் பால் பிசைஞ்சதுக்கு பிறகு நமக்கு இன்னும் அடுத்து தண்ணி தேவைப்படுதில்ல, அந்த தண்ணி நம்ம இங்கே ஏற்கனவே சூடாக்கி வச்சுருக்கக்கூடிய தண்ணி. நீங்கள் ஒரு கப்புலாம் 2 கப்பு சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம தேவையை தக்கன ஊற்றிக்கலாம். இப்போ சூடான தண்ணி தான் அதில் ஊற்றி பிசையணும், சாதாரண தண்ணி ஊற்றிட வேண்டாம். சேர்த்துட்டு லேசாக கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா பெரட்டி கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி சூடான தண்ணி ஊற்றி பிசையும் போது தான் நமக்கு நல்லா சாப்பிட்டா ரொம்ப நேரமாக இருக்கும். இந்த தேங்காய் பால் ஊற்றி பிசைகிறதுனாலையும் அந்த எண்ணெய் ஊற்றி பிசைகிறதுனாலையும் சூடான தண்ணி ஊற்றி பிசைகிறதுனால தான் நமக்கு இடியாப்பம் ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் நமக்கு சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நல்லா அந்த மாவை இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கிறணும். அதை பக்குவம் பார்த்திங்கன்னா நம்ம உலக்கில் நல்லா ஃப்ளோவாக பிழிகிற அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம அந்த 1 கப்பு தேங்காய் பால், ஒரு 50 ml சூடான தண்ணி சேர்த்து மொத்தம் நமக்கு ஒரு 300 ml தேவைப்பட்டிருக்கு. நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு விரல் நல்லா பதிகிற அளவுக்கு இருக்கணும். அப்புறம் தான் நமக்கு அந்த இடியாப்ப உலக்கில் பிழியும் போது நல்லா ஃப்ளோவாக வரும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு புளியணும். இப்போ நம்ம அதை உருட்டி தனியாக மாவு காயாமல் வச்சிடலாம். இப்போ நம்ம இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் நல்லா லேசாக அந்த வெதுவெதுப்பான அந்த சூடான தண்ணியில் நல்லா மெதுவாக ஆகிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இடியாப்ப உலக்க எடுத்துகிட்டு இந்த சின்ன கண்ணு உள்ளதை எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம இது எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 வாசிக்கு நம்ம உள்ளே சேர்த்துக்கிடுவோம். அவ்வளோதான். இப்போ 3/4 வாசி அளவுக்கு உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை அடைச்சிடலாம். இப்போ நம்மளை டைட் பண்ணிட்டோம். இதை இப்போ நம்ம புழிஞ்சிக்க போகிறோம். இப்போ நம்ம இடியாப்பம் புளிய போகிறோம். இப்போ நான் கொஞ்சம் பெரிய சைஸாக புளியறதுனால நான் அந்த மாதிரி கண்ணு தட்டில் அது ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் நார்மலாக எப்பயும் போல் இட்லி தட்டிலே நீங்கள் புழிஞ்சிக்கலாம். இப்போ நான் இது மேலே ஒரு சின்ன வாழையிலையை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ளோவாக வரும். இப்போ நம்ம ஒரு 3 ரவுண்டு அது மேலே அப்படியே புழிஞ்சு விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம புழிஞ்சாச்சு. இது அப்படியே நம்ம கொப்பரையில் வச்சு அவிச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம இட்லி கொப்பரையில் தேவையான அளவு தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்த உடனே அந்த இட்லி கொப்பரையில் அந்த அடித்தட்டை மட்டும் நல்லா குப்பரை கவுத்தி போட்டு நம்ம இங்கே ஏற்கனவே ஊற்றி வச்சுக்கக்கூடிய இதை அப்படியே உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு இடியாப்பம் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு சட்டுன்னு ரெடி ஆகிரும். ஏன்னா நம்ம சிங்கிள் தான் வச்சுருக்கோம், அதுவும் நைஸாக வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப நேரம்லாம் வேகிறதுக்கு டைம் எடுக்காது. இப்போ நம்ம எடுத்துடலாம்.
அப்படியே இலையோட தூக்கி எடுத்துட்டு அப்படியே தனியாக அவ்வளோதான் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம அடுத்த இலையில வந்து இது மாதிரி நல்லா புழிஞ்சு வச்சுருக்கோம். அதை அப்படியே இலையோட தூக்கிட்டு உள்ளே வச்சுட்டு இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே போல் நீங்கள் மீதி இருக்கிற மாவையும் நல்லா சூப்பரான ஒரு இடியாப்பமாக பிழிஞ்சு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம இடியாப்பம் நல்லா உதிரி உதிரியாக பிச்சு போட்டு அப்படியே குருமாவில் நல்லா ஒரு புரட்டு டேஸ்ட்னா டேஸ்ட்டு சூப்பர். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வச்சு கொடுத்தீங்கன்னா முள்ளி திங்கிறவங்க கூட அள்ளி திம்பாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. இதே மெத்தடில் இதே ஃபார்முலாவில் நீங்களும் ஒரு இடியாப்பம் குருமா ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.